ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாங்களா? இந்த டே எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஸி மார்னிங் வித் அ ப்ளசன்ட் ஈவினிங்னு சொல்லலாம். எல்லா நாளுமே ஒரே நாளாக இருக்கும்ன்ட்டு சொல்ல முடியாதுல்ல. ஒரு நாள் பிஸியாக இருப்போம், ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்போம். சில டைம் மார்னிங் எதுவுமே சமைக்கிற மாதிரி இருக்காது. பட் சில டைம் ஹெவியாக சமைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் தான் எனக்கு இது. இன்றைக்கி என்னோடய ஃபர்ஸ்ட் தம்பியோட பர்த்டே. ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் தான். ஒரு இட்லி, சட்னி, அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச கேசரி. நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது, அப்படி தானே? ப்ரிப்பேரிங் மீல்ஸ்லேருந்தே ஒர்க்குக்கு போகிறதாகட்டும், வீட்டை பார்த்துக்கிறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்குது லைஃப்பில். ப்ரிப்பேர் ஆனதும் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த காஃபி தான். ஸோ அதுக்காக பால் அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேசரி சொன்னேன்ல, கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டேன். ஹாப்பினஸ் ஒரு பர்ஃபெக்ட் டேயில் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, அப்படி தானே? சின்ன சின்ன மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க முடியலனா கூட அவங்களுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், அதில் கூட நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. எல்லா ஆர்டினரி டேஸையும் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி ஆக்குறது நம்ம எப்படி ஒரு லவ்வோடு வாழ்ந்துட்டுருக்குறோன்றதுல தான் இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு இங்கே கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ பசங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வீட்டில் இருந்ததால் சாலை மீன் வாங்கி குழம்பு வச்சாச்சு. எங்களுக்கு இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் மீன். பட் ஐஸ் போட்டது தான். ப்ரிப்ரேஷன்ஸுமே முடிஞ்சோடனே பாப்பா நான் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டோம். இன்றைக்கி காலையில் வந்ததாகட்டும், இப்போ ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறதாகட்டும், டூவே இன்றைக்கி ஆட்டோ தான். பிகாஸ் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறதால லீவில் பசங்களை விட்டுட்டு வர முடியாதுன்ட்டு நான் ஆட்டோவே புக் பண்ணிட்டேன். வீட்டுக்கு ரிட்டன் வந்ததும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பெரிய பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க்ஸ் பண்ண வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு என்னோடய டே இப்படி தான் போச்சு. எண்ட் ஆஃப் தி டே, லவ் மேக்ஸ் எவ்ரிதிங் பியூட்டிஃபுல்.